வைஷ்ணவி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். பொதுவாக எல்லா குழந்தைகளுக்குமே உடல்நல குறைபாடு ஏற்படும். அதில் ஒன்று சளி. இந்த சளியை குறைக்கிறதுக்காக குழந்தைகளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் நெப்லைசர் வைப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் உள்ள இயற்கையான பொருட்களை வச்சு இந்த சளி குறைக்கும் இயற்கை நாசல் ஸ்டீமரை நம்ம செய்யலாம். இதில் எந்த ஒரு வேதிப்பொருளும் இல்லாதனால நம்மளுக்கு பக்க விளைவு எதுவும் ஏற்படாது. இது செய்கிறதுக்கு மின்சாரம் தேவையில்லை. இதை எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா துளசி, கருப்பு மிளகு, பூண்டு, கற்பூரம், வெங்காயம். பொதுவாக எல்லாருக்கும் சளி பிடிக்கும் போது மூக்கடைப்பு, சுவாசிப்பதில் சிரமம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இதில் உள்ள துளசி சுவாச பாதையை சரி செய்கிறது, கருப்பு மிளகு சளியை கரைக்கிறது, வெங்காயம் மூக்கடைப்பை குறைக்கிறது. இதை எப்படி செய்கிறதுனா, முதல்ல கொஞ்சமாக கற்பூரத்தை இந்த டம்ளரில் போட்டுக்கணும். அப்புறம் துளசி, பூண்டு, மிளகு, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு எல்லா பொருட்களையும் போட்டதுக்கப்புறம் வெந்நீர் ஊற்றணும். வெந்நீர் ஊற்றிட்டு இதுலேருந்து வர நீராவியை நம்ம சுவாசிக்கும் போது சளி தொல்லை உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக நிவாரணம் கிடைக்கும், சுவாசிக்கவும் முடியும். வைஷ்ணவி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். பொதுவாக எல்லா குழந்தைகளுக்குமே உடல்நல குறைபாடு ஏற்படும். அதில் ஒன்று சளி. இந்த சளியை குறைக்கிறதுக்காக குழந்தைகளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் நெப்லைசர் வைப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் உள்ள இயற்கையான பொருட்களை வச்சு இந்த சளி குறைக்கும் இயற்கை நாசல் ஸ்டீமரை நம்ம செய்யலாம். இதில் எந்த ஒரு வேதிப்பொருளும் இல்லாதனால நம்மளுக்கு பக்க விளைவு எதுவும் ஏற்படாது. இது செய்கிறதுக்கு மின்சாரம் தேவையில்லை. இதை எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா துளசி, கருப்பு மிளகு, பூண்டு, கற்பூரம், வெங்காயம். பொதுவாக எல்லாருக்கும் சளி பிடிக்கும் போது மூக்கடைப்பு, சுவாசிப்பதில் சிரமம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இதில் உள்ள துளசி சுவாச பாதையை சரி செய்கிறது, கருப்பு மிளகு சளியை கரைக்கிறது, வெங்காயம் மூக்கடைப்பை குறைக்கிறது. இதை எப்படி செய்கிறதுனா, முதல்ல கொஞ்சமாக கற்பூரத்தை இந்த டம்ளரில் போட்டுக்கணும். அப்புறம் துளசி, பூண்டு, மிளகு, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு எல்லா பொருட்களையும் போட்டதுக்கப்புறம் வெந்நீர் ஊற்றணும். வெந்நீர் ஊற்றிட்டு இதுலேருந்து வர நீராவியை நம்ம சுவாசிக்கும் போது சளி தொல்லை உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக நிவாரணம் கிடைக்கும், சுவாசிக்கவும் முடியும். என் பேர் வைஷ்ணவி. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பொதுவாக எல்லா குழந்தைகளுக்குமே உடல்நல குறைவு ஏற்படும். அதில் ஒரு சளி. இந்த சளி ஏற்படுறதுனால நம்ம குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நெப்லைசர் வைக்கிறோம். அதுக்கு பதிலாக நான் இந்த இயற்கை நாசல் ஸ்டீமரை கண்டுபிடிச்சிருக்கேன். இதை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு எந்த பக்க விளைவும் ஏற்படாது. இது நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இயற்கையான பொருளை வச்சே செய்யலாம். இதில் நான் என்னென்ன பயன்படுத்தியிருக்கேன்னா புதினா, பூண்டு, மிளகு, வெங்காயம், கற்பூரம், வெந்நீர். இதுலேருந்து வர புகையை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக நிவாரணம் கிடைக்குது. இதுதான் சளி குறைக்கும் இயற்கை நாசல் ஸ்டீமர். இது சளி தொல்லை உள்ளவங்களுக்கு சளியை குறைக்கிறதுக்காக பயன்படுது. இது எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். மின்சாரம் தேவையில்லை, எந்த ஒரு வேதிப்பொருளும் இல்லை. விரைவான நிவாரணத்துக்கு இது பயன்படுது.